டெட்பூல் வொல்வரின் ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்து மேல இருந்த எக்ஸ்பெக்டேஷன் அவ்ளோ அதிகம். இந்தியால பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹைதராபாத்ல கட் அவுட்லாம் வச்சு செலிப்ரேஷன் தாறுமாறா போய்க்கிட்டு இருந்துச்சு. மார்வெல காப்பாத்த வந்த இந்த மார்வெல் ஜீசஸ் இப்போதைக்கு இந்த மார்வெல காப்பாத்தி இருக்காரா இல்ல காலவாரி இருக்காரா அப்படிங்கறத இந்த ரிவ்யூல மொத்தமா எல்லாத்தையுமே பாத்துருவோம். ஸ்பாய்லர்ஸை அவாய்ட் பண்ணி தான் நான் சொல்ல போறேன். ஸ்பாய்லர் ரிவ்யூ கூடிய சீக்கிரமே வரும். இந்த படத்தை ஸ்பாய்லர் இல்லாம ரிவ்யூ பண்றது ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ கம்ப்ளீட்டா இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் நான் சொல்றேன். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? Are you ready? Fuck yeah, I'm ready. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்வல் சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு படம் இந்த வருஷத்துல. அண்ட் இந்த படத்துல ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருந்தது. இந்த எக்ஸ்பெக்டேஷன்னாலேயே ஒரு மிகப்பெரிய பயம் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை நம்பி தான் இது மார்வல் கம்பேக்டா, இது வந்து தரமா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டு சுத்திட்டு இருந்தோம். படம் சொதப்புச்சுன்னா ஒண்ணுமே இல்லைங்கிற மைண்ட் செட்ல இருந்தோம். படம் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் கண்டிப்பா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தரமான ஒரு படம் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் வொல்வரின் கூட ஜாலியா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு நீங்க உட்காந்து போயிட்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அவ்வளவு ஃபன் அண்ட் லாஃப்டரோட இந்த படத்தை நீங்க வந்து கண்டிப்பா பாப்பீங்க. படத்துடைய ரெண்டு பில்லர்ஸா இருக்கிறது நம்ம டெட்பூல் அண்ட் வொல்வரின். ஒன்னு ரயான் ரெனால்ட்ஸ் அண்ட் இன்னொன்னு ஹியூ ஜாக்மன். ரெண்டு பேருமே அவங்க ரோலை கவா பண்ணிருக்காங்க. ரயான் ரெனால்ட்ஸ்ல சொல்லவே வேணாம். அந்த மனுஷன் வாய மூடாம ஏதாவது பேசினாலே அது ரசிக்கும்படி தான் இருக்குது. ஹியூ ஜாக்மனுமே அங்கங்க ஹியூமர் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவுமே பக்காவா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அண்ட் ஹியூ ஜாக்மன் உல்வரினா பக்காவா இருக்காருங்க. லிட்டரலி இந்த டெட்பூல் அண்ட் வொல்வரின்ங்கிற ரோலை இவங்கள தவிர வேற யாராலையுமே பெட்டரா ப்ளே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏமா கோரினோடைய ரோல் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லை, பட் கொடுத்துருக்க ரோலை டீசென்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சன்ரானோவாவை அவ்வளோ பயங்கரமான வில்லனா பிரசன்ட் பண்ணலனாலும் பட் ஒரு கட்டத்திலேயே நமக்கு டவுட் வந்துடும், இவளை எப்படி நம்ம டெட்பூல் அண்ட் வொல்வரின் வந்து பீட் பண்ண போறாங்க, டிஃபீட் பண்ணி எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்கிற ஒரு டவுட்டை கண்டிப்பா கொடுத்துரும். அண்ட் அந்த இடத்துல தான் அந்த வில்லன் ஜெயிக்கிறான். வில்லனுக்கு ஏத்த அந்த பில்டப்பும் ஜெயிக்குது. அண்ட் அதை தொடர்ந்து இதுதான் நம்ம ஹீரோஸ்க்கு சேலஞ்சா அமையுது. ஸோ இப்படி இருக்கிறனால இந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிறது பயங்கரமாவே பில்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். படத்தை ஸ்டாண்டர்ட்னா பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் முடியாது. இதுக்கு முன்னாடி வந்த மார்வல் ப்ராஜெக்ட்ஸை யூ நீட் டு ரிவாட்ச் இட். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியணும்னா அந்த பழைய மார்வல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க பார்த்துருந்தா தான் புரியும். டெட்பூல் 1 and 2 பார்த்துருக்கணும். எக்ஸ்மென்ல பேசிக் நாலேஜ் இருந்தா கூட போதும். லோக்கி சீரிஸ் மஸ்ட். சீரிஸ்ல தான் இந்த ஆலியத்னா என்ன, இந்த டிவினா என்ன, வாய்டுனா என்ன, எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா இந்த எந்த நாலேஜுமே இல்லாம வந்து உட்காந்தீங்கன்னா இவங்க எங்கடா போறானுங்க, என்னடா பண்றாங்க, இது எதுக்குடா வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த லாஜிக்கல் எரர் எதுவுமே இல்லாம நீங்க வந்து படத்தை ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ நீட் டு வாட்ச் த ப்ரீவியஸ் மார்வல் ஃபிலிம்ஸ். பட் இல்ல நான் சும்மா வந்து ஜாலியா பார்க்க போறேன் அப்படின்னா இந்த படத்தை நீங்க ஸ்டாண்டர்டானாவே கண்டிப்பா பார்க்கலாம். கெவின் ஃபேசி என்னதான் இது ஸ்டாண்டர்டானாவும் பார்க்கலாம்னு சொன்னாலும் பட் நீங்க ப்ரீவியஸ் படங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இல்லைன்னா சில இடத்துல உங்களுக்கு மண்டைய பிச்சுக்கலாங்கள போல இருக்கும். இந்த படத்தோட கிராஃப் எப்படி தெரியுமா இருக்கு, ஏறுது இறங்குது, இறங்கி கொஞ்ச நேரம் அங்கேயே செட்டில் ஆகிட்டு அப்புறம் ஏறி 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 மேலே வந்து அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் மொத்தமாக இறங்குது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த படத்தோட கிராஃப் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது. டெட்பூலுடைய ஃபோர்த் வால் பிரேக்கிங் ஹியூமர் அண்ட் அவர் வாய் வச்சு சும்மா இல்லாமல் அவர் கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ் எல்லாமே பயங்கரம் ரசிக்கும்படியா இருக்கு. டெட்பூல் வர சீன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட்டை மட்டும் கொடுக்கும். ஃபன் அண்ட் லாஃப்டர் கண்டிப்பா இருக்கும். ஓப்பனிங் சீக்வன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வே பண்ணிடும் இந்த படங்கிறது இந்த வைப்ல தான் இருக்க போகுது. ஸோ இந்த வைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷமே உங்களுக்கு வந்து கேட்ச் ஆகிடும். அந்த வைபை பிடிக்க முடியும் உங்களால. ஹியூ ஜாக்மன் உல்வரினுக்கு அந்த ரிடெம்ஷன் ஆர்க் அப்படிங்கிறதுமே இந்த படத்துல சூப்பரா சொல்லப்பட்டிருக்கும். அவர் உலகத்துல என்னதான் அவர் ஹீரோவா இல்லைனாலும் இப்போதைக்கு அவருக்கு கிடைச்சிருக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு ஹீரோவா எப்படி யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற அந்த ரிடெம்ஷன் ஆர்க் அப்படிங்கிறது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. அண்ட் நம்ம ஹியூ ஜாக்மன் முன்னாடி இருந்த உல்வரினுக்கு இதுல ஓரளவுக்கு சட்டிலான டிஃபரன்ஸ் வந்து காட்டி சூப்பராகவே நடிச்சிருக்காரு. தலைவன் ஒரு நேரம் இருக்காப்புல அந்த சீரியஸ் டோனை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு போயிருக்காரு. படத்துக்கு ஆர் ரேட்டட் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு ஆர் ரேட்டட் இல்லாம ஒண்ணுமே இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உல்வரின் கிளாஸ் வச்சு சண்டை போடுறாரு அண்ட் டெட்பூல் கத்தி கன்னு தான் அவரோட மேஜர் வெப்பன்ஸே அதுதான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இது ரெண்டு வச்சு சண்டை போடும்போது எவ்வளவு வயலண்டா இருக்குமோ அந்த வயலன்ஸை அப்படியே ஸ்கிரீன்ல அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரத்தம் தெரிய தெரிய வயலண்டான ஃபைட்டிங் சீக்வன்ஸ் தான் தரமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல ஆர் ரேட்டிங் கொடுத்தது அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஃபைட் அண்ட் ஆக்ஷன் கோரியோகிராஃபி சூப்பரா ஒர்க் ஆகியிருக்கு. ஸ்டார்டிங்ல வர ஃபைட் ஆகட்டும், கார்க்குள்ள நம்ம உல்வரின் டெட்பூலுக்கு நடக்கிற ஃபைட் ஆகட்டும் அண்ட் வாய்டில் நடக்கிற ஃபைட் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமா ரசிக்கும்படி தான் இருக்கு. எந்த இடத்துலயுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஓவர்டோ ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அது வந்து
பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்ஷன் அண்ட் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டெட்பூல கடந்த 2 படங்கள்ல நீங்க வந்து ஒரு சில இடங்கள்ல தான் சீரியஸாவும் ஒரு சில இடங்கள்ல தான் எமோஷனலாவும் பார்க்க முடியும். மத்தபடி மனுஷன் ஃபன் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படத்துல டெட்பூல வச்சு கொண்டு போயிருக்க அந்த எமோஷன் அப்படிங்கிறது சூப்பராவே இருக்கு. மெயின் ஃபோக்கஸே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சவங்கள அவர் காப்பாற்றணும். அதுக்காக அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அண்ட் எப்படி எமோஷனலா அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அவ்வளவு அழகா வந்து கொண்டு போயிருக்காங்க. அண்ட் டெட்பூல வச்சு இந்த விஷயத்த பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இதுல ஒரு நெகட்டிவுமே இருக்கு, நான் அது பின்னாடி சொல்றேன். கேமியோஸ்ங்க, இந்த படத்துல கேமியோஸ் நம்ம நினைச்சதை விட அதிகமாவும் இருக்கு. நம்ம நினைச்ச அந்த கேமியோஸும் நிறையவே இருக்கு. அண்ட் இந்த கேமியோஸ்ல ஜஸ்ட் லைக் தட்னு வருதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த கேமியோஸ் வரது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டு போகும். அண்ட் பேக்ரவுண்ட்ல ஒரு சில கேமியோஸ் வந்து வருது. நீங்க எப்பெல்லாம் இந்த படம் ஒரு டவுன் கிராஃப்ல போயிட்டு இருக்கோ அப்போ சடனா ஒரு கேமியோ வந்து அந்த கிராஃப் அப்படியே தூக்கி விடும். அந்த மாதிரி தான் இந்த படத்துல வந்து மெயின்டைனே ஆகிட்டு இருந்துச்சு. கேமியோஸ் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பிளேஸ் பண்ண இடம் அப்படிங்கிறது கரெக்டா இருந்திருக்கு. அண்ட் படத்துல எனக்கு ஒரு குறையா தெரிஞ்சது டியூரேஷன் தான். டியூரேஷன் ரொம்பவே கம்மியா இருந்தது. இந்த படம் ஃபன்னா போற அந்த சமயத்துல சட்டுன்னு படம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த டெட்பூல் வச்சு எமோஷனல் கனெக்ட் ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க சொன்னல. அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது நமக்கு பில்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். ஆக்சுவலா இந்த படம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்ததுன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது நம்ம டெட்பூல் கூட இழுத்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவர் ஃபன் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த டெட்பூல் வந்து எமோஷனலா பேசிட்டு உடனே ஃபன் பண்றாரு. அதனால அந்த எமோஷனல் கனெக்டை நம்மளால ஃபீல் பண்ண முடியல. இதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது இந்த டியூரேஷன் தான். டியூரேஷன் இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் ஜாஸ்தியா இருந்திருந்தா கூட இந்த படம் சூப்பரா வந்திருக்கும். படத்துக்கு ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேவையும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அமைச்சிருந்தாங்கன்னா தரமான ஒரு படமா வந்திருக்கும். அண்ட் டாக்கிங் அபவுட் கேமியோஸ், ட்ரெய்லர்லயே ஒரு சில கேமியோஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த கேமியோஸ் வரும்போது நமக்கு அந்த கேமியோஸ்க்கு இந்த ஹைப்பை இந்த படத்துல குறைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். லேடி டெட்பூலுக்குலாம் அவ்வளோ ஹைப் இருந்தது இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு, பட் வேஸ்டட் ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்த படத்துக்கு எந்த விதமான ஒரு லீடுமே இந்த படத்துல கொடுக்கப்படல, அதுதான் உண்மை. அண்ட் அது வந்து ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தது போஸ்ட் கிரெடிட் சீன் தான். போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும், தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அது பெருசா இம்பாக்ட் ஃபுல்லா இல்லை, பட் ஃபன்னா இருந்தது அவ்வளோதான். இந்த படத்துல தேவையில்லாத சீக்வன்ஸுமே அதிகமாக தான் இருக்கு. அதவே டியூரேஷன் ஜாஸ்தி பண்றதுக்கு வேண்டியதான் வச்சிருக்காங்களே. ஆக்சுவலா இந்த விஷயத்தையுமே நம்ம டெட்பூல் வந்து லைட்டா கலாய்ச்சி விட்டுருப்பாரு. தூக்கி போட வேண்டிய சீக்வன்ஸ் எல்லாம் ஏன்டா படத்துல வச்சுட்டு இருக்கீங்க, தூக்கி போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ டெட்பூல் சொன்ன மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்திருந்தாங்கனாலே படம் பெட்டரா அமைஞ்சிருக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்னும் கதைக்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் அமைச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல நான் ஏதாவது சொன்னேன்னா ஸ்பாய்லர் பண்ணிடுவோம்னு பயமா இருக்கு. இப்போதைக்கு எதையுமே ஸ்பாயில் பண்ணாம பக்குவமா பூ போல இந்த ரிவ்யூ வந்து பண்ணிட்டேன். ஸோ நீங்க ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெய்னரா ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் வாட்ச் டெட்பூல் அண்ட் வூல்வரின். இந்த படம் உங்களை 100% சாட்டிஸ்ஃபை பண்ணும். மார்வல் ஃபேனா இருந்தீங்கனாலும் தைரியமா ஒரு தடவை இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க. தரமான படம். ஓவராலாவே இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் படம் ஒரு நல்ல என்டர்டெய்னர் பார்த்துட்டு வெளியே வர ஒரு ஃபீல் கண்டிப்பா கொடுக்கும். ஒரு ஹோல்சம் ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க டெட்பூல் படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய வியூஸை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பாயில் பண்ணாம கமெண்ட் பண்ணுங்க. டெட்பூல் ஃபேன்ஸ் லைக் பட்டன் தட்டிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல புதுசா ஒரு சீரிஸ் வந்து ஆரம்பிக்க போறோம். என்ன சீரிஸ்ங்கிறது கெஸ் பண்ணுங்க. சென்று வட்டா. Stop it.